இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் முஸம்மில் தஃப்சீரை செய்கிறதான் நோக்கம். அது 20 வசனங்களை கொண்ட ஒரு சூறா. இப்போ 1.5 மணித்தியாலத்தில் அது தஃப்சீரை எங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் அந்த சூறா பேசக்கூடிய மெயின் விஷயத்தை மட்டும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சூறாவுக்குள்ள போக முதல் ஒரு பின்னணி விஷயங்களோடு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நுழைவோம். நபிமார்கள் 2 வகையான உரையாடல்களில் ஈடுபட்டார். ஒன்று அல்லாஹ்வுடனான உரையாடல், அடுத்தது மனிதர்களுடனான உரையாடல். இப்போ நபிமார்கள் முதலாவது அல்லாஹ் தாலாவோடு உரையாடுறவங்களாக இருந்தார். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தோட அல்லாஹ் உரையாடினார். அவர் போன நேரம் அல்லாஹ் கேட்டான், வமா தில்க பியமீனிக்கயா மூசா, உன்னோட வலதுகை நீக்கிறது என்ன மூசா? உடனே அவர் சொன்னார், கால ஹிய அசாய, இதே தடி. அப்ப அந்த அல்லாஹ் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொன்னார். ஆனாலும் அவர் அந்த உரையாடலை தொடர விரும்புகிறார். காலஹி அசாய அத்தவக்கவ் அலைஹா, நான் இதை வைத்து சாய்ந்து கொள்வேன். வஅஹுஷு பிஹா அலா கனமி, ஏந்த ஆடுகளுக்கு இடை குறைகளை பறிப்பேன். அப்ப அந்த தடியை பத்தி இன்னும் என்ன சொல்லலாம்? அப்ப எல்லாத்தையும் சேர்த்து சொன்னார், வலிய பிஹா மாறு உஹ்ரா, இதுல எனக்கு வேறு பயன்பாடுகளும் இருக்குது. அப்ப அல்லாஹ் உண்மையிலே அவர்கிட்ட கேட்ட வலது கையில என்ன ஈக்கிறாங்க. அப்ப அவர் அந்த உரையாடலை தொடர விரும்புகிறார். அப்ப அல்லாஹ் சொல்லல, நான் அதெல்லாம் கேட்கலையே, வலது கையில என்ன ஈக்கிறான்னு தான் கேட்டேன். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், சரி அந்த தடியை கொஞ்சம் கீழே போடுவா. உடனே அது ஒரு பெரிய மலைப்பாம்பா மாறி அது நெளிகிறத கண்டோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து ஓடினார். அப்ப அல்லாஹ் அவரை கூப்பிட்டு எடுத்தார், பயப்படுவான திரும்ப அதை எடுங்க கைக்கு. அப்ப எடுத்தோடனே அது திரும்ப தடியா மாறும். பிறகு உங்களோட கையை இந்த விழாப்புறத்துல வைத்துட்டு எடுத்து பாருங்க, அதுல ஒரு பிரகாசம் வந்து போகுது. அவர் டாக்கானால் கையிலிருந்து ஒரு பிளாஷ் வந்து போகும். பிறகு அல்லாஹ் சொன்னான், இப்ப நீங்க இது இலா ஃபிரௌன இன்னஹு தவா, இப்ப நீங்க ஃபிரௌன்ட்ட போ. ஃபிரௌனோடு எப்படி உரையாடல்? நல்லா பேசினாரா? வாங்க இந்த வளர்ப்பு மானே, நான் உங்களை அரவணைக்கிறேன், உங்களை தூங்க ஏற்றுக்கொள்றேன். இப்ப அல்லாஹ்வோடு நடந்த அந்த உரையாடல்ல அவர் பெரிய ஒரு இன்பத்தை கண்டார். ஃபிரௌனோட அச்சுறுத்தலும் எச்சரிக்கையும், சிறையில தள்ளுவேன், நீங்க ஒரு பொய்யர், நீங்க சூரியக்காரர் என்றெல்லாம் ஃபிரௌன் சொன்னார். இதே மாதிரி ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா இதை விட நெருக்கமா எடுத்தார் இல்லையா? எங்க? மேராஜுக்கு எல்லாம் எடுத்தார் வானத்துக்கு. இந்த சிதறத்தில் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா இது யன்ஷா சிதறத மா யன்ஷா மா ஸாகல் பஸர் வ மா தகா லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா. இப்ப அல்லாஹ்வோட அர்ஷுக்கு மேல ரசூலுல்லாஹ் போனார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இதுக்கு அங்கே எனக்கு அக்சஸ் இல்லை, நீங்க போங்க. ரசூலுல்லாஹ் தனியாக தான் போனார். அர்ஷுக்கு மேல போனா இப்ப சுவர்க்கம் வைக்கிறது கீழே ஜன்னத்துல் மஅவா. தொலைவில் விளங்குது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அருள் இறக்கைகளோடு அவருடைய ஒரிஜினல் ஃபார்ம்ல. அதோட சிதறத்துல் முன்தஹா, அந்த சித்ரான்ற இலந்தை மரம், அது 6ஆம் வானத்திலிருந்து தொடங்கி 7ஆம் வானத்துல முடிகிற என்ன பெரிய ஒரு மரம். இதெல்லாம் மீட்கிற நேரம் அல்லாஹ் ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா, அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு எதை வகை அறிவிக்க நாடினானோ அதை அறிவித்தார். எதுவும் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், மேராஜில தொழுகை கடமையாக்கப்பட்டார். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொன்னான், அதை எங்கள்கிட்ட வந்து சொல்லணும், தொழுகை கடமையாக. அந்த வசனத்திலே எங்களுக்கு விளங்கு சூரத்துன் நஜ்ம். அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில் ஒரு பரம ரகசிய உரையாடல் ஒன்று நடந்திருக்குது. எங்களுக்கே தெரியா என்ன. அல்லாஹ் தன் பக்கம் அல்லாஹ்வோட தூதரை அழைத்து ஏதோ சில விஷயங்களை உரையாடிக்கலாம், மிக ரகசியமா. அப்படி தெரியுது எங்களுக்கு என்ன விளங்குது? அல்லாஹ்
எப்படின்னா நபிமார்களோடும் தான், எங்களை மாதிரி சாதாரண அடியார்களோடும் தான் மெஷின் மாதிரி இயங்குறத விரும்புகிறார். தக்பீர் கட்டுற, திரும்ப குனிகிற, திரும்ப நிலத்துக்கு போற, திரும்ப எலும்புற, இந்த உச்சப்பில்லாத அசைவுகளோடு அல்ல, நீங்க என்னுடைய தொடர்புகளோடும் என்னோட இருக்கிற தொடர்பு அது உணர்வு பூர்வமாக இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் அல்ல செஞ்சு காட்டி நான் போட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்க போனது தௌராத் வேதத்தை பெற்றுக்கொள்ளு. இப்போ போனதே அல்ல, இதாங்க உங்களோட வேதம், நீங்க பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில போய் சீர்திருத்த பணியை செய்யுங்க, விஷயம் புரியும். அல்ல அப்படி சொல்ல விரும்பல. அல்ல ஒரு உணர்வு பூர்வமான ஒரு டிஸ்கஷனுக்கு அவரை அழைத்தார். கையில என்ன இருக்கிற அல்லாஹ்வுக்கு தெரியாத கையில என்ன இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவரு இதுல இன்னும் எல்லாம் நான் செய்தேன் அதெல்லாம் கேட்கவே இல்லை. அப்ப அப்படி ஒரு உணர்வுபூர்வமான உரையாடல் அல்லாஹ்வுடைய நடு மனிதர்களோட. ரசூலுல்லாஹ்க்கு அபூ ஜஹல் எப்படி நல்லா பேசினாரா? அபூ லஹப், உமையா இப்னு கலப், வலீத் இப்னு முகீரா, இவங்கெல்லாம் குர்ஆன்ல 2 சூறாக்கள் அடுத்தடுத்து இருக்குது. ஒன்று சூரத்துல் முஸம்மில், அது அல்லாஹ்வோடு உரையாடுறதை பத்தி பேசுற ஒரு சூறா. அதுக்கு அடுத்த சூறா சூரத்துல் முத்தத்திர், அது மனிதர்களோடு நடக்கிற உரையாடலை பத்தி பேசுற சூறா. யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர், எழுந்து எச்சரிக்கை செய்யுங்க. இப்ப இதெல்லாம் இப்படி சொல்லு, இது ஒரு வகையில நபிமார்கள் எதிர்கொண்ட, நான் ரசூல்லா பத்தி பேசுவேன், ரசூல்லாவுக்கு தான் சூரத்துல் முஸம்மில் இறங்கினது. ரசூல்லா 2 வகையான அழுத்தங்களுக்கு முகம் கொடுத்தார், அல்லது 2 வகையான சுமைகள். ஒன்று அவங்களுக்குள்ள இருந்த ஒரு இன்டர்னல் பேர்ன், அது என்ன, நபித்துவம் என்ற அந்த என்ன பெரிய ஒரு பொருள், வஹி என்ற சுமை. அந்த வஹி என்ற சுமைய சுமக்கிறதுக்கு அவர் அல்லாஹ்வோடு இரவுல உரையாடணும்னு அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அதான் சூரத்துல் முஸம்மில்ல சொல்றேன். இன்னும் ஒரு பேர்டன் இருக்குது, அது தனக்குள்ளேந்து வாரதல்ல, அது புறச்சூழல்ல இருந்து வாரம். அது மனிதர்களோடு பிரச்சார பணியில ஈடுபட்ட நேரம் வார சவால்கள், எதிர்ப்புகள், அச்சுறுத்தல்கள், இத ரசூலுல்லாஹ் எப்படி எதிர்கொள்ளணும்னா அதை ஃபேஸ் பண்ணணும் போது. அதே நேரத்துல தொழுது சரி வராது. பகல் பொழுதுல அவர் அந்த வேலையில் ஈடுபட்டு தான் ஆகும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறாருன்னா, ஒரு அற்புதமான ஒரு பயிற்றுவிப்புக்கு தன்னுடைய தூதரை உட்படுத்துறா. நீங்க பகல் பொழுதுகள்ல பணியாற்ற நேரம் உங்களுக்கு வார எதிர்ப்புகள், உங்களுக்கு வார சவால்கள், உங்களுக்கு வார அச்சுறுத்தல்கள், இதை எதிர்கொள்றதுக்கு உங்களுக்கு ஒரு திடமான ஒரு உள்ளம் தேவை. அப்படியான ஒரு உள்ளத்தை தனக்குள்ள உருவாக்கி கொள்வதற்கு ஒரே வழி இரவுல நின்று வணங்குறது தான். என்றதான் அல்லாஹ் சூரத்துல் முஸம்மில்ல சொல்லவார். சரி, இந்த சூரா இறங்கின காலப்பிரிவு எங்களுக்கு இது சூறாவில் இருக்கிற சில வசனங்கள்ல இருந்து விளங்குது. ரசூலுல்லாஹ் 1 முதல் 3 வரைக்கும் எப்படி அழைப்பு பணி தனி மனிதர்களை சந்தித்தாலே, அதை சிலர் இரகசிய அழைப்புன்னு சொல்லுவாங்க. பட் 4ஆம் வருடத்திலிருந்து தான் இந்த அழைப்பு பணிக்கு பகிரங்கமா போனது. அப்படி போய் இந்த எதிர்ப்புகள் தீவிரமடைந்த நேரம் தான் இந்த சூறா இறங்கி இருக்கும். இதுல ஒரு வசனம் வருது, வஸ்பிர் அலாமா யகூலூன வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா. அவங்க சொல்லக்கூடிய, அவங்க உங்களுக்கு எதிராக சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க பொறுமையா சகித்துக்கோங்க அப்படின்னா பிரச்சாரம் பகிரங்கமாகி அந்த எதிர்ப்பு ஓரளவு உச்ச நிலைக்கு வர நேரம் இந்த சூறா இறங்கி போடும். இந்த சூறால அல்லாஹ் தஆலா 1 முதல் 7 வசனங்கள்ல ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தூதுத்துவ பொறுப்பை சுமக்கிறதுக்கு
நீங்க இரவு தொழுகை மூலம் கியாமுல்லை மூலம் உங்களை பயிற்றுவித்துக் கொள்ளணும்னு எல்லாம் சொல்றேன். 8லிருந்து 14 வரைக்கும் நீங்க அழைப்பு பணியில பகல் பொழுதுல ஈடுபட்ட நேரம் அதான வார விளைவுகளை பொருட்படுத்தாம அல்லாஹ் மேல தவக்குள் வைத்து அந்த பணியில ஈடுபடுங்கன்னு சொல்றான். 15லிருந்து 19 வரைக்கும் அந்த தூவை எதிர்க்கின்றவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கிறார். 20வது வசனம் ஒரு நீண்ட வசனம். அது ஒரு குறிப்பிட்ட காலப்பிரிவுக்கு தனியாக இருக்கு, குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு. ஆனா இந்த சூறால அல்லாஹ் மெயினா பேசுற விஷயம்தான் நபித்துவம் என்ற இந்த பணியை நீங்க சுமக்க நீங்க இரவுல நின்று வணங்கி உங்களை பயிற்றுவித்துக் கொள்ளணும். அது எப்படி பயிற்றுவிப்புன்றது பின்னால் வர வசனங்கள் எல்லாம் சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு இந்த தூத இந்த உலகத்துக்கு கொண்டு போக உங்களுக்கு ஒரு மன வலிமையோடு வரும் என்றத எல்லாம் இந்த சூறால சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச அரபிகள்ல மெயின் வாகனம் ஒட்டகம். ஒட்டகத்துல பயணம் போற நேரம் அவங்களோட பேகேஜ் இருக்கு. ஒத்தந்த பொதிகள் கூட இருந்தா அவர் என்ன செய்வாருன்னா இன்னும் மற்றவருக்கும் கொடுப்பார் அவருடைய அரவாசி சாமான் அவருடைய பயண தோழருக்கு. அப்படியான அவருடைய அந்த தோழருக்கு சொல்ற ஜமீல் ஏண்டா இவருடைய சுமைய அவர் சுமக்கிறார். ஜிமில் என்றால் சுமன். அப்படி சுமக்க ஒத்தம் இல்லைன்னா அவர் என்ன செய்வாருன்னா அவருடைய அந்த பொதி எல்லாத்தையும் ஒரு கயிற்றால பிணைத்து இந்த ஒட்டகத்திட முதுகுக்கு 2 சைட்ல தொங்க வைப்பார். இந்த படத்தில் இருக்கிற மாதிரி அதுக்கு சொல்ற அல் முசாமலா. அப்படி தந்த சுமைய தானே சுமக்கிறவர் அல் முஸம்மில் அல்லது அல் முத்தஸம்மில் என்று அழைக்கப்படுவார். இந்த சொற்பிரயோகங்கள் இருந்து உங்களுக்கு விளங்கிக்கும் அல்லாஹ் ஏன் தன்னை தூதரை யா அய்யுஹல் முஸம்மில் என்று கூப்பிடுறாங்க. யா அய்யுஹன் நபி அல்லது யா அய்யுஹர் ரசூல் என்று சொல்லாம யா அய்யுஹல் முஸம்மில் என்றது அல்லாஹ் தன்னை தூதரை அன்பா கூப்பிட்டு ஒரு பிரயோகம். அது பொருள் என்னன்னா நான் உங்களோட பிரச்சனைகளை விளங்கிக் கொள்றேன், உங்களுக்கு இருக்கிற சுமையை நான் அறிகிறேன், உங்களுக்கு இருக்கிற பாடத்தை நான் புரிஞ்சு கொள்றேன். ஆனா இந்த பாடத்தை நீங்க சுமக்க உங்களுக்கு ஒரு அழகான வழிகாட்டல் இருக்குது. குமில் லைலா இல்லா கலீலா. நீங்க குமில் லைல் என்றால் முழு இரவும் நின்று வரணும். உடனே எல்லாம் சொன்னா இல்லா கலீலா கொஞ்ச நேரம் தவிர. அப்படின்னா முழு இரவுலையும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அடுத்த பெரும்பகுதி நீங்க நின்று வணங்கும். நிஸ்பரும் அல்லது இரவுட அரைவாசி. இரவுட அரைவாசி கணக்கு பார்க்கிறேன். இஷாட நேரத்தையும் சுபாட நேரத்தையும் டைமை பார்த்து அது ரெண்டுக்கும் நிற்கிற இடைவெளிக்கு எத்தனை மணித்தியாளர்கள் பார்க்க கிட்டத்தட்ட 8-9 மணித்தியாளர். அப்ப பாதி இரவு நின்று வணங்குவோம்டா 4.5 மணித்தியாலம் நின்று வணங்கும். இது ரசூலுல்லாவுக்கு கடமையா அல்லாஹ் சொல்றான். இது 5 நேரத்தோட கடமையாக முதல். இது ரமலான் இறங்கின சூறாவல்ல நாங்க இப்ப பார்த்ததுக்கு இரவு 5 நேரத்தோட மீராஜ்ல கடமையானது. இப்ப அதுக்கெல்லாம் வந்து இது ரசூலுல்லாவுக்கு மட்டும், சஹாபாக்களுக்கும் அல்ல. அல்லாஹ் கடமையாக சொல்றா நீங்க முழு இரவும் கொஞ்ச நேரம் தவிர ஒன்று அல்லது அரைவாசி. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 மணித்தியாகும். அல்லது அந்த அரைவாசியை விட குறைத்துக் கொள்ளலாம். அலை அல்லது அந்த அரைவாசியை விட கூட்டிக் கொள்ளலாம். இப்ப இத ஒரு சாப்டர்ல போட்டா இப்படி வரும். முதலாவது எல்லாம் சொல்றேன், நீங்க இரவுல 90% நின்று வரணும். அப்படி இல்லைன்னா நிஸ்பம் அரைவாசி ஒரு 4-4.5 மணித்தியாகும். அவிப்போஸ் மின்பு கலீலாம் அல்லது அந்த அரைவாசியை விட நீங்க குறைத்துக் கொள்ளலாம். அப்ப எத்தனை மணித்தியாலம் வரும்? ஒரு 3 மணித்தியாலம்
அவசித்தாலை அல்லது அறவாசியை விட கூட்டிக் கொள்ளலாம். அப்போ ஒரு 1000 மணித்தியாலம் ஒரு சூழ்நிலை எவ்வளவு நேரம் தொழுதிக்கும். உங்களுக்கு தெரிந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவட அறிவிப்புகள் இருக்குது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்கினார்கள் என்ற பொருள் அதுல. இதில் மாதிரி ஒரு மணித்தியால நின்று வணங்கினா கால் வீங்க போறோம் இல்ல. நீ பள்ளி போற எவ்வளவு நேரத்தில் வருது? 1 மணித்தியாலம். எத்தனை ரக்காத்து? 20ஆ 8ஆ? ஓதுறது எப்படி? ஸ்பீடா மெதுவாவா? 8 ரக்காத்து 1.5 மணித்தியாலும் பரவாயில்லை. சில இடங்கள்லயும் 20 ரக்காத் போகும். என்னமாலும் ஒன்று விளங்குவா. அவங்களுக்கு பெரிய ஒரு திருப்தி ஒன்றிக்கும் நோம்பு முடிகிற நேரம் அல்ஹம்துலில்லாஹ் 30 ஜூஸே இமாம் தமாமாக்கிட்டார் இந்த நோம்புல. அல்லாஹ் இப்ப அந்த காலத்துல இப்ப நாங்க சொன்ன நபித்துவத்துல 4, 5, 6ஆம் வருடங்கள் இறங்கின்றா இப்ப ரசூலுல்லாஹ் இரவுல அறவாசி நின்று வணங்கின்றால் அறவாசியோட கூட ரசூலுல்லாஹ் தொழுதிருப்பார்கள். இப்ப 4.5 மணித்தியாலமும் அது வரைக்கும் இறங்கின குர்ஆனைத்தானே ஓதணும். அது வரைக்கும் இறங்கின குர்ஆனைத்தை ஓதணும். அப்ப அதை 4.5 மணித்தியாலத்துல திரும்ப திரும்ப ஓதிப்பாங்க ஒரே சூறாக்களை. அப்ப அது ஒரு வகையில ஒரு அறிவு தேடலும் தான், இன்னொரு வகையில ஒரு ஆன்மீக பயிற்சியும் தான். ஆன்மீகத்தில உச்சத்துல ஒரு அறிவு தேடல். ரசூலுல்லாஹ் இறக்கின சூறாக்களை ஓதுற நேரம் அப்படி திரும்ப திரும்ப ஓதுற நேரம் அது எங்களுக்கு நாங்க குர்ஆன்றதை நம்புறோம். ரசூலுல்லாஹ்க்கு அது அவங்களோட வாழ்க்கை. பகல் பொழுது நடக்கிறதானே அல்ல ரசூலுல்லாஹ் இரவில் ஓதுறது. அப்ப ஒரு பெரிய ஒரு மன தைரியத்தை கொண்டு வரும் அந்த வசனங்களை ஓதுற நேரம். அப்படி ஓதி அப்ப அல்லாஹ் தஆலா ஏன் இது இப்படி சொல்லணும்? அதுதான் கேள்வி. ஏன் இங்க அல்லாஹ் 4 டிகிரியில ரசூலுல்லாஹ்க்கு சொல்லும்? ஒரேடியா சொல்லிக்கல, நீங்க 3ல் 2 தொழுங்க அல்லது அறவாசி தொழுங்க. ஏன் இப்படி சொல்ற? இந்த அல்லாஹ் எதிர்பார்க்கிறா ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில தன்னை பயிற்றுவித்துக் கொள்றதுக்கு தங்களால இயல்பான அளவு நின்று வணங்குவோம். அதனால வித்தியாசமான 4 டிகிரியில் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இப்ப இந்த இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்ற மாதிரி வமினல் லைலி ஃபஸ்ஜுத் லஹு வஸப்பிஹு லைலன் தவீலா. இரவுல அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்வீராக. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்றாரு, நீண்ட நேரம் அவனை தஸ்பீஹ் செய்வீராக இரவுல நீண்ட நேரம். அடுத்த வசனம் வரத்தில் குர்ஆன தர்தீலா. வரத்தில் குர்ஆன தர்தீலான்னா குர்ஆன் திருத்தமா ஓதுறேன்னா என்ன? அது ஏன் ஓதணும் அப்படி? வரத்தில் குர்ஆன தர்தீலாண்டா மெதுவா நிதானமா அமைதியா வசனங்களை உள்வாங்கி போதும். ஏன் ரசூலுல்லாஹ் ஒரு மனைவி உம்மு சலமாட்ட ஒருவர் கேட்டார், ரசூலுல்லாஹ் எப்படி குர்ஆன் ஓதுவாங்க? அவர் சொன்னா, நீங்க அது மாதிரி ஓத மாட்டீங்க சொல்லிட்டு அவங்க ஓடி காட்டின. எப்படி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இடையில நிறுத்துவார். பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி சொல்லி ஒரு இடைவெளி விட்டு விடுவார். அர் ரஹ்மானிர் ரஹீம். உண்மையிலே குர்ஆன் யாருக்கு இறங்கினது? ரசூலுல்லாஹ் தான் இறங்கினது இல்லையா? ரசூலுல்லாஹ் இறங்கின குர்ஆன உண்மையிலே மற்றவங்க தான் அப்படி ஓதும். ரசூலுல்லாஹ் உள்ளத்துல அதை அப்படியே பதிய வைக்கிறார். ஓத முந்திய தெரியும். ஆனால் ஏன் அப்படி ஓதுறது? என்ன குர்ஆன் ஓதல்ல தஹஜ்ஜுத்ல ததப்புர் என்ற ஒரு நிலையை ரசூலுல்லாஹ் அடையணும்னு அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். 1.5 ஸ்பீட்ல ஓடிக்கொண்டு அது ஒன்றும் படாது. மெதுவா ஓதுற நேரம் தான் அந்த வசனங்கள் உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுது.
இப்ப அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாஹா, அவர்களுடைய உள்ளங்களுக்கு லொக் பண்ணப்பட்டிருக்கிறதா, ஏன் அவர்கள் ததப்புர் செய்யாமல் இருக்க. நம்ம மெதுவா ஒரு நேரம் தான் இந்த ததப்புர் என்ற நிலைய ஒருவர் அடைய. ரசூலுல்லாஹ்வோட ஒரு உதைப்பா ரலியல்லாஹு ஒரு முறை தொழுது. அப்ப அவர் தொழுத நேரம் ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதின மாதிரி அவர் சொல்றார். ரஹ்மத்துடைய வசனங்கள் வார நேரம் ரசூலுல்லாஹ் உடனே நிப்பாட்டிட்டு அல்லாஹ்ட்ட ரஹ்மத்தை கேட்பார். தண்டனை பற்றிய வசனங்கள் வார நேரம் அந்த தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேடுவார். பாவ மன்னிப்பு பற்றிய வசனங்கள் வார நேரம் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்பார். அது ஏன் அது ததப்புரோடைய ஓதினால்தான் அப்படி ஒரு நிலைக்கு வரைய. அது மாதிரி இன்னும் ஒரு சஹாபி அபூதர், அவர் சொல்ல ரசூலுல்லாஹ் ஒரு முறை இரவு தொழுகையில் இருந்தார் கியாமுல் லைல். ஒரு வசனத்தை சூரத்துல் மாயிதால வார ஒரு வசனத்தை, இன் துஅத்திபுஹும் ஃபஇன்னஹும் இபாது வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு வார்த்தை. யா அல்லாஹ், நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்களே, ஆனா நீ அவர்களை மன்னித்தாலோ நீ அனைத்தையும் மிகைத்தவன் ஞானமிக்கவனாக இருக்கிறான். இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் முழு இரவும் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டு இருக்கிறார். இப்ப நாங்க இன்னைக்கு போய் சரி நல்ல ஒரு குர்ஆன் வசனம் கிடைச்சிருக்கு, இன்னைக்கு இரவு முழுக்க நான் இதைத்தான் ஓதுவேன் அப்படின்னு சொன்னா சரியாது. ரசூலுல்லாஹ் இரவுல ஒரு நாள், எதனால் பண்ணல, ஒரு நாள் அவர் கண்டிக்கிறார் அபூதர் இத வசனத்தை விடியும் வரைக்கும் ஓதிக்கொண்டே இருக்கிறார். இப்ப நாங்களும் இன்றைக்கு போய் இரவுல நல்ல ஒரு சுன்னா ஒன்று கிடைச்சிருக்கு, இதே வசனத்தை நானும் இன்றைக்கு விடிய விடிய ஓதுவேன் என்றால் அது சரியா? ஏன் ரசூலுல்லாஹ் ஏன் ஓதிக்கோ சூரத்துல் மாயிதா ஓதிக்கொண்டு போற நேரம் இந்த வசனத்தை அடைந்தா ரசூலுல்லாஹ்க்கு இந்த வசனம் பட்டி கொண்டு இப்படி இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சமூகம் இருக்குது, மக்கத்து அரபிகள் குறைஷி. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், சொல்றார், நீ அவர்களை தண்டித்தா அவங்க எப்படியும் அவங்க அடியார்கள் தான். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு இது எப்படி பட்டிக்கும்? ஏந்த சமூகம் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உட்படியே இல்லை. எனக்கும் ஒரு சமூகம் இருக்குது, ஈசாவுக்கு கொடுத்த அதே பிரச்சாரப்படியத்தான் அல்லாஹ் எனக்கும் தந்திக்கிறான். அப்ப ஏந்த சமூகத்தின் நிலை என்னவாகுமோ அன்னைக்கு மேலுமே அல்ல அப்படி ஒரு யோசனை ரசூலுல்லாஹ் வந்து, அதனாலதான் அது திரும்ப இப்படி எங்கட வாழ்க்கையில வந்து இயல்பா வரணும். இப்ப நீங்க எதிர்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வா அல்லது ஆறுதலா ஒரு வசனம் திடீர்னு வரும், குர்ஆன் ஓதும் போதே வரும். அப்ப உங்களுக்கு அது நல்லா படும், அதை உங்களுக்கு யோசிக்க வைக்கும், அதை உங்களுக்கு மன ஆறுதலை தரும். அதுதான் ததப்புர். தப்சீர் என்பது வசனத்துக்கான விளக்கத்தை படிச்சு கொள்றது, அது ஒரு அறிவு, அது இங்க அக்கலுக்கு தான் வரும். ததப்புர்ன்றது இங்க கல்வி உள்ளது. அப்ப அதனால அல்லாஹ் சொல்றான், வரத்தில் குர்ஆன தர்தீலா, நீ இரவுல திருத்தமா மெதுவா அமைதியா நிதானமா குர்ஆன் ஓதுங்க. இன்னா சனுல்கி அலைக கௌலன் தகீலா, நாங்க மிக விரைவில் உங்கள் மீது ஒரு பாரமான சொல்லை போடுவோம். விளங்குதான், ஆரம்பத்துல சூரா ஆரம்பித்தது சுபையோட, இந்த கருத்து தொடர்ச்சி விளங்குதா? இப்ப திரும்ப அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் ஏற்கனவே அல் முஸம்மில் சுபையோடு தான் இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இப்ப நீங்க சுமந்திக்கிறத விட இதுக்கு பிறகு வரப்போற சுமை இன்னும் கனமானது. அது என்ன சுமை? என்ன சுமை? குர்ஆன் வஹி. இதுவரைக்கும் வந்திக்கிறது அந்த தூதுத்துவ பணியில கொஞ்சம் வந்திக்கும் சில சூறாக்கள். அல்லாஹ் சொல்றான் என்னன்னா, இதுக்கு பிறகு இதை விட பாரமானது வரை. இது வசனம் இறங்கினோடனே சைத் குதுப்
ரஹ்மவுல்லா அவருடைய தஃசீர்ல போட்டிருக்கிறார். இந்த வசனம் இறங்கினோடனே ரசூலுல்லாஹ் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார், ஹதீஜா எனக்கு இதுக்கு பிறகு ரெஸ்ட் ஒன்று இல்லை, ஏன்னா என்ன நோக்கி ஒரு பெரிய ஒரு சுமை இதை விட வருது. ஏன் இது சுமையாயிக்கிற? நீங்க இந்த மக்கி குர்ஆனை சரியா விளங்கணும்னா ரசூலுல்லாஹ் சீரா தெரிஞ்சுக்கும். 1500 வருடங்கள் பின்னுக்கு போய் அவங்களோட அந்த சமூக சூழலை விளைக்கணும். அவங்க கோத்திரம் கோத்திரமா வாழ்ந்தார்கள். இப்ப இங்க ஒரு 7-8 பேர் ஒன்றுக்கு இருந்தா அவங்க ஒரு கோத்திரம், அங்கே 10-12 பேர் இருந்தா அது ஒரு கோத்திரம், அங்கே 25 பேர் இருந்தா இன்னும் ஒரு கோத்திரம். இந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு பிரதான ஒரு விக்கிரகம் ஒண்டி ஒவ்வொரு வீட்டிலையுமே அதை பூஜித்து வாரதுதான் அவங்களோட ஒரு பெரிய ஒரு விஷயம். போற இடமெல்லாம் அதை தூக்கி கொண்டு போவாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு கண்ணிய உணர்வும் நீக்கும் அவங்களுக்கு. ஏன் வாப்பா மதத்தான் வணங்கின, அப்பா மதத்தான், பாட்டனும் மதத்தான், பூட்டனும் அதைத்தான் வணங்கி வழிபட்டது. நான் சரியே, வாப்பா செஞ்சதைத்தான் நான் செய்கிறேன், அப்பா செஞ்சதைத்தான் வாப்பா செய்தார். இப்படி ஒரு சமூகத்துல போய் நீங்களும் பிழை, உங்களோட மூதாதையர்களும் பிழை என்று சொல்றதுக்கு ஒரு மலை மாதிரி ஒரு உள்ள உண்டிக்கும் ஒரு தூரருக்கு. அந்த உள்ளத்தை தனக்கு வளர்த்துக்கொள்ளத்தான் அல்லாஹ் இரவுல நின்று வணங்க சொல்ற. நீங்க எவ்வளவு நின்று வணங்கி என்னுடைய உரையாற்றும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்படி ஒரு உள்ளத்தை வலிமை பெற்றதாக ஆக்கிக்கொள்ளேன். இது கனமான சொல்லுன்றது பிசிக்கலா உண்டு, வகைக்கு ஒரு பிசிக்கல் வெயிட் ஒன்று. உதாரணமா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றேன், ரசூலுல்லாஹ் ஒட்டகம் ஒன்றில் இருந்தா வகி வந்தா ஒட்டகம் படுக்கும். ஒட்டகம் ஆடு மாடு மாதிரி சாதாரண மிருதுவான ஒரு மிருகம் அல்ல. ஒட்டகம் சரியான ஸ்ட்ராங், எங்களை விட உயரம். ஒட்டகம் கீழே படுக்குமா? ஏன்? வஹீத பாரத்தா. ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்றார், ஒரு நாள் ரசூலுல்லாஹ் இந்த தொடைக்கு மேல ரசூலுல்லாஹ் தொடையை வைத்துக் கொண்டிருந்தார். திடீரென்று ஜிப்ரீல் வந்தார். நான் நினைச்சேன் இந்த தொடை முடிந்து வஹீத பாரத்தை. ஆயிஷா சொல்றா, கடும் குளிர்காலத்துல ஜிப்ரீல் வருவார் வகையோடு, ரசூலோட இந்த நெற்றியெல்லாம் வியர்க்கும். அப்போ பிசிக்கலாவும் ஒரு பாரத்தை ரசூலுல்லாஹ் உணர்ந்திருக்கிறாங்க வஹியா. அப்ப அதான் அல்லாஹ் சொல்றான், இன்னா சனுல்கி அலைக்க கௌலன் தகீலா. வசனத்தை பாருங்க, அல்லாஹ் சொல்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஅய்தஹு காஷிஅன் முத்தசத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ் இந்த குர்ஆன ஒரு மலைக்கு மேல இறக்கியிருந்தா அந்த மலை சுக்குனும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வாரா, மலையால சுமக்கேல இந்த குர்ஆன, ஆனா அவங்களோட கல்பால சுமக்கேல. இதுல இன்னா சனுல்கி கவுலன் தகீலன் அலைக்கான்னு வந்தீங்கன்னா அதுல பொருள் வேற. இந்த அலைக்க முகத்தமா வந்தீங்க, இன்னா சனுல்கி அலைக்க கவுலன் தகீல் அப்படின்னா உங்களால மட்டும்தான் இது ஏது, உங்களால மட்டும்தான் ஏது. மலையால சுமக்கலாம், மலை சுக்குநூறா. அப்படிப்பட்ட ஒரு உறுதியான உள்ளம் உங்களை தேவை, மலையை விட உறுதியான ஒரு உள்ளம் உங்களை தேவை. இன்ன நாஷிஅத்தல் லைலி அஷத்து வக்ரம் வஅக்லு முகீலா. இதை மொழிபெயர்ப்பா எடுக்கலாம் நீங்க, அல்லது வசனத்தை தஃசீரா எடுக்கலாம். இரவுல எழுந்து நிற்பதானது அது உறுதியானது. பாதங்களை நட்டு வைத்து நேராக நிற்பது மனதை கட்டுப்படுத்துவதற்கான மிகச்சிறந்த பயிற்சியும் என்னோடு உரையாடுவதற்கு சிறந்த நேரமாகும். நாஷிஅத்தல் லைல்னா இரவுல எழுப்பி தொழுது. தாஜத் எப்ப தொலை? விலகல. தாஜத் இஷாலிருந்து சுபஹ் வரைக்கும் தொலை.
தொழுவோமே. தூங்காம தொழுதா தராவி, 2 மணிக்கு எழுப்பினா கியாமுல் லைல், 4 மணிக்கு எழுப்பினா தஹஜ்ஜுத், அப்படி என்று இல்லை. அதெல்லாம் ஒவ்வொரு பிரயோகம். தஹஜ்ஜுத் சொல் குர்ஆன்ல ஹதீஸ்ல, கியாமுல் லைல் என்ற சொல்லும் அப்படி. இப்ப ரசூலுல்லாஹ் 11 ரக்காத் தொழுதாண்டு அது 11 ரக்காத்தும் வித்ர் என்ற பொருள்ல சில ஹதீஸ்கள் இருக்கு. இப்ப பேரெல்லாம் முக்கியம், இரவுல தொழுகிறது தான் முக்கியம். அதுல இப்ப சில சஹாபாக்கள் அபூ ஹுரைரா எல்லாம் நீண்ட நேரம் விழித்துக் கொண்டு இருந்துட்டு தொழுவிட்டு தூங்குவார். என்ன அவர் ஹதீஸ் அறிவிப்புல அதுல பிஸியா இருக்கிற ஒரு ஆள். முஆது பின் ஜபல் அப்படி இல்லை. இங்க அல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்க இரவுல எழுந்து தொழுகிறது, தூங்கி எழும்பி தொழுகிறது மனதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி. அதை எப்படின்னு பார்ப்போம். இதுபார் இந்த வசனத்துல அல்லாஹ் சூரத்துல் சஜ்தால அல்லாஹ் சொல்றான், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி. உங்களோட இந்த 2 சைடும் பெட்டோடு ஃபைட் பண்ணும் எழும்புறதுக்கு. இரவுல எழுப்பி தொழுகிறது. இதுல வருகிறாரு அஷத்து வட்டுவன் சிவப்புல போட்டி மனதை கட்டுப்படுத்துவதற்கு மிகச் சிறந்த பயிற்சியாகும். அது எப்படி மனதை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சி? இரவுல நீங்க எப்ப சரி எல்லாம் வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு படுத்தீரா? சுபம் இல்லையா? அப்படி ஆகிக்கிறா? ஏன் எங்கிட்ட மனசு விரும்புற அல்லது மனித இயல்பு என்னன்னா தூங்கும். மனிதன் உடல் ரெஸ்ட் எதிர்பார்க்குது இல்லையா? இன்னும் 5 நிமிஷம் சரி கொஞ்சம் தூங்கி இருக்கும் என்றதுதான் இயல்பு. மொத்தம் இரவுல எழும்புறாருண்டா, ஒரு அரைவாசியோ 3 1 3 2 எழும்புறாருண்டா, இந்த இயல்புக்கு முரணா அவர் தன்னை பயிற்றுவித்துக் கொள்றார். தனக்கே உள்ள இயல்புக்கு முரணா தண்ட உடலே தண்ட ஆன்மாவை அவர் ட்ரெயின் பண்றார். இப்படி பழகினா, மாதங்களா வருடங்களா ஒருத்தர் பழகினா அவருக்கு ஒரு தைரியம் கொண்டு வரும். இந்த தூத உலகத்துக்கு கொண்டு போய் என்னால் ஏனும். ஏண்டா நான் என் மனதை வென்றிருக்கிறேன். என் மனதை வெல்றதுக்கு நான் பயிற்சி எடுத்திருக்கிறேன். இதுக்கு பிறகு எதுவும் ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த சவால் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண நான் ரெடி என்ற நிலைக்கு அவர் மாறார். அஷத்து வத்துவான். அந்த வகையில் அவர் ஒரு மனதை கட்டுப்படுத்துற ஒரு பயிற்சி. இன்னும் ஒரு வகையில் எப்படி சொல்லுமா? இப்ப தாஜ்ஜு தொழுகிற நேரம் அது ஒரு இரகசியமான ஒரு வேல். நீங்க எழுப்பி தொழுகிறது உங்களோட ஹஸ்பண்டுக்கு தெரியாம, உங்களோட பிள்ளைகள் எழுப்பி தொழுகிறது உங்களுக்கு தெரியாம. அதுல என்ன விளங்குறது? அல்லாவுக்கும் அந்த அடியானுக்கும் இடையில மட்டும்தான் ஒரு அற்புதமான ஒரு முகம் ஒன்று வருகிறது. முகஸ்துதின்ற ஒரு வாரத்துக்கு இடம் இல்லை. இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் பயிற்சி ஒன்று எடுத்தா அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதா என்ற நோக்கம். இந்த பிள்ளைகள் காண்றது கூட நான் விரும்பல. இன்னொரு ட்ரைனிங் ஒன்று எடுத்தா அந்த தூய்மை அத மீதமுள்ள வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்கும். அவர் செய்த மற்ற வேலைகள், மற்ற செயல்கள், மற்ற பணிகள் எல்லாத்திலையும் இந்த தூய்மையை பேணுறதுக்கு நல்ல ஒரு மனதை கட்டுப்படுத்துற ஒரு பயிற்சி. இன்னும் ஒன்று, இப்ப இரவுல எழுப்பி தொழுகிற நேரம் 3 மணிக்கு எழுப்பினா அடுத்த 4 மணிக்கு வேலை ஒன்று இல்லையே உங்களுக்கு. லோகர் அல்லது அசர் தொழுகிற நேரம் தக்பீர் கட்டினா அவங்களுக்கு என்ன யோசனை வரும்? அடுப்புல சட்டி தீவோ
இறைச்ச திறந்து வச்சுட்டு அந்த பூனை வந்தா அவ்வளவுதான். 1008 யோசனை. ஏன்னா பகல்ல மனுஷன் பிஸி, அடுத்த என்னன்றது அவருக்கு யோசனை ஆயிடுச்சு. இரவுல அப்படி ஒரு பிரச்சனை இல்லை, ஜாமத்துல உங்களுக்கு வேலை ஒன்று இல்லை. அப்ப அந்த மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு சரியான லேசி. அப்ப ஒருவர் தன்னை நாவால எதை மொழிகிறாரோ அதுதான் அவர்கள் உள்ளத்திலே ஆழமாக பதியும். அந்த வகையிலும் அது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. இப்படி அல்லாஹ் அது மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி என்னெல்லாம் சொல்றேன். அடுத்தது நான் ஹதீஸ்ல கொஞ்சம் ஸ்கிப் பண்றேன், டைம் போதா போகும். இன்னலக்க பின்னஹாரி சபுகன் தவீலா. இவ்வளவு எல்லாம் எதுக்குண்டா, இதுவரைக்கும் சொன்ன இந்த பயிற்றுவிப்பு எல்லாம் உங்களுக்கு எதுக்குண்டா, நல்லா ரசூலா பார்த்து பேசுறாங்க. பகல்ல உங்களுக்கு ஒரு நீண்ட நீச்சல் இருக்கிறது. நீண்ட நீச்சல் என்ன நீண்ட நீச்சல்? நாங்க சொன்ன 2 வகையான உபயாடல் உண்டு. இரவுல அல்லாஹ்வோடு உபயாடுற நின்று வடையும், பகல்ல அபூஜஹலை சந்திக்கணும், அபூலஹபை தேடி போகணும், உமையா இப்னு கலஃப் தண்ட தோழர்களை துன்புறுத்துறத காட்சியை பார்க்கணும், அதை விடுவிக்கேன்மான்னு பார்க்கணும், அபூபக்கரை தேடி போகணும். இப்படி ஒவ்வொரு பணியா முடிவில்லை உங்களுக்கு ஓயாத பணிகள் இருக்கு. இந்த பணிகளை நீங்க சனிப்படியாக செய்வதற்கு இந்த இரவு தொழில் உங்களுக்கு தேவை என்று அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய இறைவனின் பெயரை நினைவு கூறுவீராக, அவனோடு தொடர்பு கொள்வதற்காக அனைத்தையும் துண்டித்துக் கொள்வீராக. இப்ப அல்லாஹ்வோடு ஏற்பட்ட உறவு நீக்குதான். இப்ப அண்மையில் ஒரு ஆய்வின்படி பூமிக்கு ஆக தொலைவு நீக்கிற நட்சத்திரம் 13 பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு அப்பாலே. இந்த தூரத்தை சயின்டிஸ்ட் கிலோமீட்டர்ல அளக்கலையே. கிலோமீட்டர்ல அளந்தா அந்த 0 ஹெல்த்தை போட ஓடிந்த போட் போதும். அப்ப என்ன செய்யறான்னா ஒளி வேகத்தில் அளக்க. லைட் ஒளி ஒரு செகண்டுக்கு கிலோமீட்டர் போகும். நீங்க அந்த நட்சத்திரத்தை நேர்த்த ராவு பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்த நேர்த்தின நட்சத்திரம் அல்ல, அவுடேட்டட் இமேஜ் உண்டு. அது அந்த நட்சத்திரத்தின் ஒளி 13 பில்லியன் ஒளி ஆண்டுகள் எடுத்தீங்க உங்களோட கண் பார்வை ஏற்றது. அப்ப இது இருக்கிறது கீழ்வானத்துல, சமா துனியான்ற கீழ்வானத்துல நட்சத்திரம் எல்லாம் வைக்கும். அந்த கீழ்வானத்தை ரசூலுல்லாஹ் 2வது வானத்தோட ஒப்பிட்டு பாலைவனத்தில் இருக்கிற ஒரு மோதிரம் போலன்னு சொன்னான். இந்த மோதிரத்தை கலட்டி பாலைவனத்துல போட்டா எவ்வளவு ஒரு இடத்தை பிரிக்கும். அந்த 2வது வானத்தை 3வது வானத்தோடு ஒப்பிட்டா பாலைவனத்தில் இருக்கிற ஒரு மோதிரம் போல. இப்ப கீழ்வானமே 13 பில்லியன் ஒளியாண்டுகள் விசாலமானது என்றா, 2வது வானத்தோடு ஒப்பிட்ட நேரம் அது ஒரு மோதிரம் போலண்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி 3வது வானத்தை 4வது வானத்தோடு ஒப்பிட்டா பாலைவனத்தில் இருக்கிற ஒரு மோதிரம் போல. இந்த 7 வானங்களை அல்லாத அரசோடு ஒப்பிட்டா பாலைவனத்தில் இருக்கிற ஒரு மோதிரம் போல. இப்ப அல்லாஹ்வோடு நீங்க இரவு எழுப்பி தொழுகிற நேரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அந்த வார்த்தை ஒளி வேகத்தை விட படி வேகமாக 7 வானங்களையும் தாண்டி அல்லாத அரிசியம் தாண்டி போகுது. அல்லாஹ் உடனே அதுக்கு பதில் அளிக்கிறான், ஹமிதனி அப்தி, என்ற அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அல்லாஹ்வோடு எங்களுக்கு ஏற்பட்ட அந்த அறுபடாத தொடர்பு இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை அர்த்தமானதா? அப்படிப்பட்ட அந்த தொடர்பு ஆகிற நேரம்
அல்லாஹ் சொல்றேன், நான் உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா தொடர்புகளையும் துண்டித்து கொள்வோம். இப்ப ரசூலாக்கு சுமக்கேலுமான ஒரு சுமை இருக்குது. சுமக்கேலுமான சுமை என்ன? வஹி. சுமக்கேலுமான இன்னும் ஒரு சுமை, மனிதர்கள் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போற நேரம் ஒரு அளவு கேளு, ஒரு கட்டத்துக்கு அங்கல அந்த எதிர்ப்புட உச்சம் வந்தா அல்லாஹ் சொல்றான், நீங்க என்னட்ட ஒப்படைங்க, ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி லா இலாஹா இல்லா ஹுவ ஃபத்தஹித்ஹு வக்கீலா. உங்களால சுமக்க முடியாத நான் உங்களுக்கு வக்கீலாகிறேன், நீங்க தவக்குள் வைங்க ஏண்ட மேல். எதிர்ப்புகள் வார நேரம் இப்ப வக்கீல்ன்ற யாருக்கு? லோயர். வக்கீல்ன்றா லோயர். இப்ப லோயர்கிட்ட உங்களோட கேஸை கொடுத்தா நீங்க யோசிக்க தேவையில்லை, அவர் உங்கள் சார்பா வாதிடுவார், உங்களை எப்படியாவது வெற்றியாக்கி எடுத்து செஞ்சு தந்துடுவாங்க. எல்லாம் சொல்ற, நான் உங்களோட வக்கீல் ஆயிக்கிறேன், ஏனென்றால் நான் கிழக்குக்கும் மேற்குக்கும் இறைவன் ஆயிக்கிறேன். எனக்கு இந்த அபூ ஜஹல், உமையா இப்னு கலப், இந்த அபூ லஹப் எல்லாம் பெரிய ஆட்கள் அல்ல. எனக்கு நீங்க என்ன சார்ந்து நில்லணும், அல்லாஹ்வை சார்ந்து நிற்கிற பண்பும் இந்த இரவு தொழுகையினூடாக வரணும். வஸ்பிர் அலா மா யகூலூன வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா. ஸ்ரீலங்கால 2019 தாக்குதல் நடந்தது. அதே நேரம் அவங்களுக்கு அபாயா போட்டு ஒரு போயர்மா ரோட்ல நிம்மதியா பஸ்ல போன எத்தனையோ பேரை இறக்கிட்டு போன தெரியுமா? ஏன் அந்த காலத்துல முஸ்லிம்கள் என்றா பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்றத எல்லா சேனல்ல மீடியால பேசணும்னு என்ன நடக்கும்னா உலகம் அதை நம்ப ஆரம்பிக்கும். பார்க்கிற ஒவ்வொருத்தரும் பயங்கரவாதியா விளக்கு. அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹ்க்கு நடந்தது. இவர் ஒரு பொய்யர், இவர் சூனியக்காரர், இவர் குடும்பங்களுக்கு இடையே இருக்கிற ஒற்றுமையை சீர்குலைக்கிறார், குடும்பத்தை பிரிக்கிறார். மகான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா வாப்பா முஸ்லிம், அப்ப அவங்களோட பார்வையில குடும்பத்தை பிரிக்கிறார். இவர் ஒரு சூனியக்காரர். இது திரும்ப திரும்ப சமூகத்துல மீட்டப்பட்ட நேரம் இந்த முழு நாடும் இதை நம்ப ஆரம்பிக்கும். அப்ப இந்த தூத மற்ற மக்களுக்கு மத்தியில கொண்டு போறது சரியான கஷ்டம். அதைத்தான் சொல்றாங்க. அப்படி எல்லாம் அவங்களுக்கு உங்களை நோக்கி என்ன எல்லாம் கட்டுக்கதைகளும் அவதூறுகளும் அச்சுறுத்தல்களும் எவ்வளவுதான் வந்தாலும் நீங்க அதை பொறுமையா எதிர்கொள்ளும். அந்த பொறுமையத்தாரும் சொல்கிறது, வதர்னி வல் முகத்திபீன உலின் நிஅமதி வமஹில்ஹும் கலீலா. இது மக்காவில் இந்த பாப்புலேஷன்ல 2%க்கு முழு மக்காவுக்கும் தெரியும் இந்த வசனம். முக்கத்திப்ன்ற யாரு? நான் பொய்யர் என்றா நான் காதி. இப்ப டீச்சர் என்ன, நான் பொய்யர் என்று நினைச்சா டீச்சர் முக்கத்தி. டீச்சர் வாயால சொன்னா நான் காதி என்று பொய்யர் என்று, அப்போ முக்கத்தி. அது உங்களை எல்லாருக்கும் பிரச்சாரம் செஞ்சா அதுவும் முக்கத்தி. 3 டிகிரியில இது யாரு? இது சாதாரண ஆட்கள் அல்ல, அங்கே இந்த சமூக தலைமை. இப்ப அடுத்த உலின் நாமான்றது அந்த பொருளாதாரத்தை கையில வச்சு கொண்டிருந்தேன், உலகத்திட லக்ஸரிகளை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். நான் சொல்லுவேன், விக்கிர ஆராதனை அந்த சமூகத்தில் இந்த அது இந்த மத வழிபாடு மட்டுமல்ல, அவங்களுக்கு அதுக்கு பின்னால பெரிய ஒரு பிசினஸும் இருக்கு, விக்கிர இம்போர்ட் பிசினஸ். அப்ப எல்லாரும் அந்த சமூகத்தில் எல்லாரும் இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால தூதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபட போனா அவங்களோட விக்கிரங்களை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அப்ப அவரோட பிசினஸுக்கு அவர் பெரிய ஒரு அடி. அது மாதிரி சமூகத்தில் இந்த கோத்திர தலைவர்கள் இருப்பாங்க, அவர் வார நேரம் கம்பீரமா வருவார், 25 பேர் எழுதி நிற்பாங்க. அந்த சமூக கண்ணியம் அவருக்கு இல்லாம போகும். இந்த தூதை ஏற்றுக்கொண்டா அவர் சாதாரண ஒரு மனிதராக வந்து பிலாலோட உட்காரும்.
சாதாரண ஒரு மனிதரா இப்னு மஸ்ஊதோட சஃப்ல வந்து நிற்கும். அதை ஏற்றுக்கொள்ள அவங்களுடைய ஈகோ அவங்களுக்கு இடம் கொடுக்கலாம். நம்ம என்ன செய்யறா தலைவர்கள் இந்த தூது பரவாம தடுக்கிறதுக்கான முயற்சிகளை சொல்லுங்க. அப்ப அவங்களைத்தான் அல்லாஹ் சொல்ற, நீங்க என்ன ஒப்படைங்க, நான் உங்களை டீல் பண்றேன். வதர்னி. இப்ப அதுக்கு பிறகு இன்னல் லதைனா அன்காலம் வ ஜஹீமா. இப்ப அவங்களுக்கு வர நரகத்தில் இருக்கிற தண்டனை அல்லாஹ் சொல்றான். அலீமா, தொண்டையில் விக்கிக் கொள்ளும் உணவு, நோவினை தரும் வேதனையும் இருக்கின்றன. பிறகு அல்லாஹ் தாலா ஒரு மறுமை காட்சியை சொல்றான். அந்த நாள்ல பூமியும் மலைகளும் சிதறி ஒரு குவியலாக மாறும். இப்ப அந்த சமூகத்தை பார்த்து குர்ஆன் பேசுது. இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிரௌன ரசூலன். இப்ப ரசூலுல்லாஹ் வேறு நபிமார்களோடு ஒப்பிடாம, ஃபிரௌனுக்கு அனுப்பப்பட்ட நபி யாரு? ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு அல்லாஹ் ஒப்பிடுவோம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட வரலாறை பார்த்தாலும் ரசூலுல்லாஹ்வோட வரலாறை பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மிஷன் உண்டு. ஃபிரௌனை எதிர்கொள்வோம், அடுத்தது கடலை கடந்து போய் பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் சீர்திருத்த பணி செய்யும். ரசூலுல்லாஹ் அதே மாதிரி பாலைவனத்தை, மக்காவில் இருந்த எதிரிகளை எதிர்கொண்டுட்டு பாலைவனத்தை கடந்து மதீனாவும் போடும். பனு இஸ்ரவேலர்களுக்குள்ளே முனாஃபிக்கள் இருந்தார். அது மாதிரி மதீனாலே ரசூலுல்லாஹ்வுக்கு முனாஃபிக்கள் இருந்தார் சமூகத்துக்குள்ளே. அது மாதிரி அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி ஆகப்பெரிய சமூகம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் சமூகம். முதலாவது போராட்டம் கடமையானது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இப்படி எத்தனையோ ஒப்பீடு இருக்கு. அது சரி. ஆனா ஃபிரௌனை ஏன் மக்காவில் இருந்த குறைஷி தலைவர்களோடு ஒப்பிடும்? இந்த வசனம் ஃபிரௌன் பெரிய கிங், அபூஜஹல் கிங் அல்ல, அவர் ஒரு சாதாரண கோத்திர தலைவர். அவங்க சொல்லுவாங்க, நான் ரோம மன்னர் அரசவைக்கு போயிருக்கிறேன், நான் பாரசீக மன்னர் அரசவைக்கு போயிருக்கிறேன், நான் நஜாசி மன்னரை சந்திச்சிருக்கிறேன். போயிருக்கிறாங்க, அவங்க மன்னர்கள் அல்ல. அப்படியே நல்லா ஃபிரௌனை இவங்களோடு ஒப்பிடுவாங்க. ஒரே மனநிலை, இந்த தூத எதிர்க்கிறதுல ஒரே ஃபிரௌனோட அதே மனநிலையில தான் மக்காவில் இருந்த குறைஷி தலைவர்கள்ட்ட இன்னைக்கும் இருக்கிற, இன்னைக்கும் உலகத்துல இருக்கிற தலைவர்கள்ட்ட ஃபிரௌனோட ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. சாதாரண அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு சீட் ஒன்று கிடைச்சா அவரோட சின்ன ஃபிரௌனா மாறுவோம் இல்லையா? فعسى فرعون الرسول رسولا فأخذناه أخذا وبيلا. ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாறு செய்தான். இப்ப அவனை அல்லாஹ் தஆலா உலகத்துல தண்டித்தான். நீ சொல்லிட்டு அடுத்த வசனத்துல ஒரு அற்புதமான ஒரு பயங்கரமான ஒரு காட்சி எல்லாம் சொல்லி கேட்கிறான். இப்ப ஃபிரௌனுக்கு உலகத்துல தண்டனை வந்து, உங்களுக்கு ஃபிரௌனுக்கு வந்த தண்டனை மாதிரி உலகத்துல வராங்கி மர்ம நாள் ஒன்று வருகிறது. அப்படி ஒரு நாள் வார நேரம் அந்த தண்டனையிலிருந்து நீங்க எப்படி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க? فكيف تتقون إن كفرتم يوما يجعل الولدان شيبا. இப்ப அன்றைக்கு பிறந்த குழந்தைகள்கிட்ட முடிவெடுக்கும். இந்த மறுமை நாள் நீக்கிற அந்த காட்சிகளை பார்த்து அந்த டென்ஷன்ல பச்சிலம் குழந்தைகள்கிட்ட முடிவெடுக்கும். அது ஒரு பயங்கரத்தை சொல்லி அப்படி வாழ ஒரு நாள்ல நீங்க எப்படி உங்களை காப்பாற்றிக் கொள்வீங்க? இந்த உலகத்துல நீங்க தப்பித்தாலும்
இப்ப அடுத்த வசனத்துல இதுவரைக்கும் நாங்க பார்த்தோம் இந்த சுமை 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 என்று. இப்ப அல்லாஹ் இங்க சொல்றான் மறுமை நாள் என்ற சுமை இறங்க வானம் திறக்கும். இதுக்கு முந்தைய வசனத்துல குழந்தை என்ற சுமை இந்த உலகத்துக்கு வாரத்துக்கு ஒரு தாய் திறந்து கொடுத்தது போல மறுமை நாள்ன்றது ஒரு பெண்ணாம்பெரிய ஒரு சுமை. அந்த சுமை இந்த உலகத்துக்கு இறங்க அப்படி ஒரு பயங்கரமான மறுமை நாள் இருக்குது. இப்ப அசமாவும் முன்பதிவும் பிகின் ஏவந்தி அது பெண்பால் சொல்லி அசமாவும் முன்பதிவும் பிகான்னு தான் வரும். ஏன் அது பிகின் வந்து இப்ப குர்ஆன்ல சூரத் யூசுப்ல வகால நிஸ்வத்துன் வருது. வகாலத் நிஸ்வத்துன் தான் வரும். ஏன் அந்த பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றுல அந்த அமைச்சர் மனைவியை பத்தி பேசிக்கொண்டாங்க. அந்த பேச்சொல்லோடு அந்த ஆண்பால் பெண்பாலை மாத்தி போட்டிருந்த குர்ஆன் சொல்லவா என்னன்னா ரெண்டு விஷயம். ஒன்று இந்த பெண்கள் மட்டுமல்ல அதை பேசினது, பெண்கள் அவங்களோட கணவன்மார்கள்ட்ட சொல்லி அவங்களும் பேசினாங்க. ஆனா மெயினா பேசினது பெண்கள். ரெண்டாவது அது பெண்களோட இயல்புக்கு முரணான ஒன்று. பெண்கள் கண்ணியமா இருக்க வேண்டியவங்க இப்படி இந்த மாதிரி விஷயங்களை பேசி தெரியக்கூடாது. அதே மாதிரி ஒரு விஷயம்தான் இங்க இந்த சொல் முழுக்க வானம் அதோட இயல்பு நிலைக்கு மாற்றமா அந்த நாள்ல தொழிற்படும் ஒன்று. ரெண்டாவது திறக்கிறது வானம் மட்டுமல்ல, கடல்கள் திறக்கும், கபூர்கள் திறக்கும், மலர்கள் திறக்கும், நகரங்கள் திறக்கும். ஆனா மெயினா திறக்கிறது வானம். அப்படி வானம் அந்த திறக்கிறனால அல்லாஹ் தஆலா மறுமையினால கொண்டு வருவாங்க. சூராட முடிகிற கட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா இப்ப வாரம் இந்த குர்ஆனோடு எங்களை இணைக்கிற ஒரு விலை அல்லாஹ் சொல்றான். இன்ன ஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷாஅ இத்தஹத இலா ரப்பிஹி சபீலா. நிச்சயமா இது அல்லாஹ் தஆலாவிடம் அந்த ஒரு நல்லுபதேசமாகும். இந்த குர்ஆன் யார் விரும்புகிறாரோ இந்த குர்ஆனின் ஊடாக அவர் தனக்கு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். இப்ப இந்த வசனம் தானே 20வது இந்த வசனம் இரவு தொழுகையில ஒரு சலுகை அல்லாஹ் கொண்டுவார். இதுவரைக்கும் 1 to 19 வரைக்கும் வந்தது ஒரு வசனத்துடன். 20வது வசனம் ஒரு குறிப்பிட்ட காலப்பிரிவுக்கு பிறகு இறங்கிக்கொள்ளும் எங்களுக்கு விளங்குது. வித்தியாசமான அறிவிப்புகள்ல ஒரு வருடத்துக்கு பிறகு இறங்கினது, அல்லது 16 மாதங்களுக்கு பிறகு இறங்கினது, அல்லது 10 வருடங்களுக்கு பிறகு இறங்கினது. இப்படி எங்களுக்கு விளங்குது. அல்லாஹ் ரசூலுல்லாஹையும் சஹாபாக்களில் இந்த இரவு தொழுகையில அவதானித்துக் கொண்டு வந்துதான் இந்த விஷயத்தை சொல்றார். இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின துலுசைல் லைல் வனிஸஹு வஸுல்ஸஹு வதாயிஃபு மினல்லதீன மஅக. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், நீங்களும் அவங்களோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினரும் இரவுல 1/3 பகுதியோ அல்லது அரைவாசியோ அல்லது 1/3 பகுதியோ நின்று வணங்குவதை அல்லாஹ் அறிகிறார். அப்ப இந்த வசனத்துக்கு எங்களுக்கு விளங்குது, சஹாபாக்களும் எல்லாரும் ஒரே மாதிரி நின்று வணங்கி இல்லை என்றாலும் வல்லாஹு யுகத்திருல் லைல வன்னஹார், அல்லாஹ் தான் இரவையும் பகலே கணிப்பீடு செய்கிறான். அதுல ஒரு பொருள் என்னன்னா, உங்க ஒவ்வொருவருடைய இரவையும் பகலே அல்லாஹ் அறிகிறார். ரசூலுல்லாஹ் இரவு மாதிரி இல்லை, சஹாபாக்கள் இரவு. ஒவ்வொன்றையும் இரவுகள் வித்தியாசப்படுது. இப்போத்தர் கற்பிணி தாயாய்க்க, இன்னும் ஒரு பெண் தன்னுடைய பச்சில குழந்தையோட. அப்ப அவட இரவு தொழுகை 18 வயசு புள்ளியோட இரவு தொழுகை
ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருவரும் தன்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி தொழில் செய்தியத்தை அல்லாஹ் இது சொல்லுவார். இப்போ டாக்டர் இருக்கிறான், இப்போ சொல்லுங்க ரமலான்ல அவருக்கு நைட் டியூட்டி 2 கிழமை, அந்தியில் 6 மணிக்கு போனால் அடுத்த நாள் 6 மணிக்கு தான் வரும் நைட் ஷிஃப்ட். அவைக்கிற எமர்ஜென்சியில் அல்லது ஆப்ரேஷன் தியேட்டரில் அல்லது ஆக்சிடென்ட் போட்டு இப்போ இரவு முழுக்க வேலை. எப்படி இரவு கியாமுல்லை 4 பேர் உயிர் போராடி கொண்டு நிற்கிறாங்க பெட்ல, இல்லை நான் தொழும் கியாமுல்லை இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்டோரில் பிடிச்சி வைத்து களவுல தொழுதான் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், உங்களோட நிலைமையை நான் அறிகிறேன், உங்களோட ஒவ்வொருத்தருடைய இரவையும் பகலையும் நான் அறிகிறேன். ஆனா அதை முழுமையா நீங்க அந்த இரவு தொழிலையும் புறக்கணிக்கவும் இல்லை. இந்த வசனம் முடிகிற மாதிரி பாருங்க, பக்ரவும் மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், உங்களால முடிவான அளவு குருவான ஓது. அதுக்கு ஒரு பொருள், உங்களால முடிவான அளவு தொழுகையில குருவான ஓது. ஓகே, நீங்க எமர்ஜென்சி இருங்க, 1/2 மணி நேரமா பேஷண்ட் சுத்தம் இல்லை, பக்ரவும் மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், நீ குர்ஆன் கொஞ்சம் ஓது. நீங்க 12 மணி நேரம் நைட் ஷிஃப்ட், அதுல உங்களுக்கு ஒரு பிரேக் பண்ணீங்க 1 மணி நேரம், ஓகே, அதுல ஒரு 40 நிமிஷம் நீங்க ஒரு முசல்லாவை போட்டு சொல்லுங்க. ஏதோ ஒரு வகையில நீங்க என்னோட உணவு கொள்ளுங்கன்றதான் நல்லா இந்த வசனத்துல சொல்லலாம். இப்ப அடுத்ததுல எல்லாம் 3 கேஸ ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க. அலிமான் சயக்கூடு மின்கும் மர்தா, இப்ப உங்கள நோயாளிகள் இருப்பாங்க. இப்ப நோயாளிகள் சிலருக்கு ஆன்டிபயோட்டிக் எடுத்தா நேரே நிற்கலாம், அப்படி நின்று வருது. சிலருக்கு மெடிசின் எடுத்தா தூக்க மசக்கம். சிலர் இந்த நோய் அந்த அவருக்கு எப்பவுமே இயலாமையத்தான் கொண்டு வர, அவருக்கு இயலாம், அவர் பரலத்தொழுகிற குடும்பத்துல இப்படி நின்று வருது. இப்படியானவங்க இருப்பாங்க, வயசாளிகள் இருப்பாங்க. அது மாதிரி அது ஒரு கேட்டகரி. 2வது அல்லாஹ் அவரோட நாடி பூமியில பயணம் போறவர்கள். அப்படின்னா பிசினஸுக்காக போறவங்க, பிசினஸுக்காக இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வவுனியாவுக்கு அப்படி போறவங்க இருப்பாங்க. அப்படி பயணங்கள் மேற்கொள்ற நேரம் அவங்க என்ன செய்யலாம்? அது மாதிரி போராட்டம் பகல் பொழுதுல போராடி இரவுல டயர்டான அவங்களுக்கு நின்று வணங்கல, அவங்க இரவுல ரெஸ்ட் எடுக்கணும். பகல்ல போராடி காயப்பட்டா அவருக்கு நின்று வணங்கல. பகல்ல போராடினவங்க சிலர் இருப்பாங்க காவல் பணியில் ஈடுபடும். இப்படியான எல்லாருக்கும் அல்லாஹ் சொல்றான், திரும்பவும் பக்கரவு மா தயஸ்ஸரமி, நீங்க குர்ஆனிலிருந்து உங்களால இயலுமானதை ஓதுங்க. இந்த 3 பேருக்கும் அல்லாஹ் சொல்றான், நீங்களும் ஏழுமான அளவு இரவுல நின்று வணங்க. கடைசா இந்த வசனத்தை எல்லாம் முடிக்கிற அப்படின்னா, சூரா ஆரம்பிக்க எதை வச்சு? சூரா ஆரம்பிக்க வச்சு இரவு தொழுகை இல்லையா? இரவு தொழுகை நபிலான தொழுகையை வச்சு அல்லாஹ் ஆரம்பித்து கடைசிக்கு முடிக்கிறான். ஃபர்ல சொல்லு, வஅகீமு ஸலாத்த வஆத்து ஸகாத்த வஅக்ருல்லாஹ கர்லன் ஹஸனா, தொழுகையை நிலைநாட்டுகிறது. இது ஃபர்லான். அப்ப இந்த வசனம் தான் சான்று. இந்த கடைசி வசனம் பல வருடங்களுக்கு பிறகு இறங்கி போடும், தொழுகை கடமையாக்கப்பட்டது பிறகு தொழுகை ஸகாத். அப்ப ஜகாத்தை கொடுக்கும். அதுக்கு மேலதிகமாகவும் அல்லாஹ் சொல்றான், தேவை உள்ளவர்களுக்கு, சமூக நல பணிகளுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில கடன் கொடுங்க. பிறகு நன்மைகளில் எதை நீங்கள் உட்படுத்தினாலும் வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இந்தல்லாஹ்,
ஹுவ ஹைரன் வஅஸம அஜ்ரன். நீங்க நன்மைகள்ல எதை முற்படுத்தி அனுப்பியிருந்தாலும் அதை மறுமைய நாள்ல நீங்க கண்டுகொள்வீங்க. நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க? ஏதாவது ஒரு சில விஷயங்களை கேட்டுக்கொண்டு மனதில் பதிய வைத்துக்கொண்டு அந்த வாழ்க்கையில் ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக வந்தீங்க. இந்த இடத்துக்கு வந்தது ஒரு நற்செயல். அதை ஒரு நற்செயலா இருந்தா பதிவு செய்வோம். இது ஒரு நற்செயல்ன்றது தெளிவா எப்ப விளங்கும்ன்றா மறுமையில தான் விளங்கும். நான் இந்த இடத்துக்கு வந்தத அல்லாஹ் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். நான் கேட்டத அதுக்கான கூலி அல்லாஹ் பதிவு செஞ்சு பாதுகாத்திக்கிறான். நான் கேட்டதை செஞ்சத அல்லாஹ் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். இப்படி ஒவ்வொரு விஷயமும் மறுமையில தான் விளங்கும். நான் எதையெல்லாம் செஞ்சு முற்படுத்தி அனுப்பிக்கிறேனோ அது எல்லாமே அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திக்கிறான். இந்த பயன்பாட்டை வசனம் முடிவு வஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். இவ்வளவு எல்லாம் சொல்லிட்டு இந்த சூறாட ஆரம்பம் என்னத்தை பாதியில் நின்று வணங்க சொல்லு, அல்லது 3 அல்லது 3 அல்லது முழு இரவிலே கொஞ்சம் தவிர அப்படியெல்லாம் நின்று வணங்கி பரலையும் செஞ்சுட்டு ஜகாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு மேலதிகமா அல்லாஹ்வுக்கு கடனும் கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு தேடுங்க. அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு தேடுங்க. உண்மையிலே ஒரு முஸ்லிம்கிட்ட வர வேண்டிய மனநிலை என்னன்னா, நான் எவ்வளவு செஞ்சேன்ன்றதில்லை, நான் அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில அவனை போய் சந்திப்போம். எவ்வளவு செஞ்சு நான் அமல் செஞ்சேன்றாரு. இந்த மனநிலைக்கு வாரத்துக்கு ஒரு நல்ல காலம்தான் ரமலான். இப்ப ரமலானை பத்தி வந்திருக்கிற ஹதீஸ்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிந்தாங்க. ஹதீஸ்கள் எல்லாம் சுத்துற ஒரு விஷயத்துக்குள்ள என்ன தெரியும்? பாவ மன்னிப்பு. அல்லாஹ் தஆலாட்ட நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த மனநிலைக்கு வாரு. ரைட். இதுல ஒரு சார்ட் ஒன்று நான் போட்டிருக்கிறேன், சும்மா பாருங்க. நீங்க வேற சூறாக்களுக்கும் இதை பயன்படுத்த முடியும். சூரத்துல் முஸம்மிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட சிந்தனைகள் என்ன? இப்ப என்னட்ட நீங்க கேட்டா நான் ஒரு 15 சிந்தனை சொல்லுவேன். யாருக்கா சொல்லலுமா? கொஞ்சம் 2 நீங்க எடுத்துக்கொண்ட சிந்தனை என்ன இது வரைக்கும் பார்த்தது? சிந்தனைங்கிறது அந்த வசனங்கள்ல இருந்து நீங்க டிரைவ் பண்ணின அவங்களோட பெற்றுக்கொண்ட ஒரு கருத்து. உள்ளத்தாக்கம்ன்றது உள்ளத்துல கல்புல வார ஒரு உணர்வு. உதாரணமா இந்த நரகத்தை பத்தி வசனம் வந்துச்சுதான். இந்த நரகத்தை பத்தி எனக்கு ஒரு பயம் வந்துச்சா இந்த வசனத்தை பார்க்கிற நேரம். எனக்கு உத்தரவாதம் வைக்கிறா, நான் நாளைக்கு நரகத்திலிருந்து தப்பு, அந்த தண்டனைக்கு நான் உட்படுவேன் என்ற ஒரு பயம். இப்ப அடைந்த உள்ளத்தாக்கம்ன்றதுக்கு நீங்க உதாரணமா நரகம் பற்றிய அச்சம், நரக அச்சம். இப்ப மறுமை நாளை பத்தி 2-3 வசனங்கள் எல்லாம் சொன்னாங்க. இப்ப அவங்களுக்கு இது எனது போதாமைகள் சொல்லிட்டு இப்ப அதுல அவங்களுக்கு போடையும் என்னட்ட மறுமை சிந்தனை எவ்வளவு நாளுக்கு கொடுக்க வருது. எனக்கு ஒரு மவுத்து இருக்குது, என்ன மவுத்து வந்தோடனே ஏண்ட மறுபடியும் ஸ்டார்ட். அந்த மவுத்தை நான் எவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா யோசிக்கிறேன். எனக்கு ஒரு மரணம் வர இருக்குது என்றது என்ன போதாம். இப்ப அது பிளான்ன்றது அதுக்கு நான் திட்டமிட்டு போடும். உதாரணமா என்னட்ட மறுமை சந்தனை வருகிறது இல்லை. இப்போ நான் இந்த மறுமையை பற்றி பேசுற சூறாக்கள் குர்ஆன்ல 50 ஜூஸ்ல நிறைய சூறாக்கள் இருக்கு. இங்க இந்த சூறாக்களை நான் படிக்க போறேன். இந்த போட்டுட்டு அதோட பிளான், இந்த ஆக்ஷன் இண்டிகங்களை அதை நீங்களே மானிட்டர் பண்ணுங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். குர்ஆனோடு போற பயணத்துல இது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். இப்ப நான் சொல்றேன், இப்ப இதுல நீ சாட்டை நீங்க எடுத்துக்கோங்க.
இந்த சூரா கற்றுத்தரக்கூடிய கருத்துக்களும் சிந்தனைகளும் தான் இதை போட்டி. இதுல நாங்கள் ஒன்று பார்த்தோம், இரவு தொழுக அழைப்பு பணிக்கு வலுவூட்டுகிறது. அது ஒரு சிந்தனை. ஒருத்தர் இரவுல நின்று வணங்குறது அவர் பகல் பொழுதுல களத்துல எதிர்கொள்கிற பிரச்சனைகளுக்கு அவருக்கு ஒரு மன தைரியத்தை தரும் என்பது இந்த சூரா தார ஒரு சிந்தனை. இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் குர்ஆன்ல. உதாரணமா ரசூலோட தவா வரலாற்றுல ஹிஜ்ரத் ஆக கஷ்டமான ஒரு கட்டம். ஒன்று அபிசீனியா ஹிஜ்ரத், அடுத்தது மதீனா ஹிஜ்ரத். இந்த ரெண்டு ஹிஜ்ரத்தை பத்தியும் அல்லாஹ் ரெண்டு சூறாக்கள்ல சொல்ற நேரம் அதுக்கு முந்தின வசனத்துல கியாமுல் லைலை பத்தி பேசிக்கிறோம். உதாரணமா இது அபிசீனியா ஹிஜ்ரத்தை பத்தி பேசுற சூரத்து ஜுமர். அதுல 9ல அம்மன் ஹுவ கானிது ஆனா அல்லைலி சாஜிதன் வகாயிமன் யஹ்தருல் ஆஹிரத வயர்ஜூ ரஹ்மத ரப்பி. மறுமையை அஞ்சி தந்த இறைவன் ரஹ்மத்தை ஆதரவு வைத்து இரவு காலங்களில் சுஜூது செய்து வணங்குறவர் அது அல்லாதவரை போன்றவராகும். இது கியாமுல் லைலை பத்தி பேசுற வசனம். அடுத்த வசனத்துல இது ஹிஜ்ரத்தை பத்தி பேசுற ஒரு வசனம், அபிசீனியா ஹிஜ்ரத். அதே மாதிரி மதீனா ஹிஜ்ரத்தை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரம் சூரத்துல் இஸ்ரால வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக, இரவுல தஹஜ்ஜத் தொழுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்த வசனத்துல வகுர் ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின். என்ன சிறந்த முறையில் நுழைய செய்வாயாகன்னா மதீனால நுழைய செய்யறது சொல்றேன். சிறந்த முறையில் வெளிப்படுத்துவாயாகன்னா மக்காவிலிருந்து வெளியேறத சொல்றேன். இந்த துஆவா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க மதீனா ஹிஜ்ரத். அதுக்கு முந்தின வசனத்துல அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுகையை பத்தி பேசிக்கிறான். அப்போ பெண்ணாம்பெரிய ஒரு பலம் இரவு தொழுகைன்றது எங்களுக்கு இதுலேருந்து விலகு அழைப்பு பண்ணி அப்படின்னு ஒரு சிந்தனை. அது மாதிரி நீங்க ஒன்று சொல்லுங்க, யாரும் இன்னும் ஒன்று நீங்க யோசிங்க வீட்டுக்கு போய் என்ன ஒன்று சொல்லி முடிச்சுக்கோங்க. இப்போ ரமலான்ல அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு நல்ல ஒரு தரம் தான் இஹ்சான். இப்போ இஹ்சான் என்ற தரத்தை அடைய இரவு தொழுகை எவ்வளவு முக்கியமானதுன்றதை இந்த சூறாவிலிருந்து எங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். இஹ்சான் என்ற தரத்தை அடையணும்னா ரெண்டு விஷயம். ஒன்று, செய்த வழிபாட்டை அதிகமா செய்யணும். அடுத்தது செய்யறத தரமா செய்யணும். அது குவான்டிட்டியும் தான் குவாலிட்டியும் தான். இதுல அல்லாஹ் சொன்னாலே நான் பார்த்த 4 டிகிரியில் அல்லாஹ் சொல்றான். இதுல ஒருத்தர் எவ்வளவு நின்று வணங்குறோம், எவ்வளவு தரமா நின்று வணங்குறோம், அந்த அளவுக்கு அவருக்கு இஹ்சான் என்ற தரத்தை அடையும். குர்ஆன்ல இன்னும் ஒரு சூறால அல்லாஹ் சொல்றான் இப்படி, இன்னஹும் கானூ கபல தாலிக முஹ்சினீன். அவங்க இதுக்கு முன்னே இஹ்சான் உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜூன். அவங்க கொஞ்ச நேரம் தான் இரவுல தூங்கிடும். அப்படின்னா அதிகமான நேரம் நின்று வணங்கிறாங்க. அப்ப அதிகமான நேரம் நின்று வணங்கினது அவங்கள இஹ்சான் என்ற தரத்துக்கு கொண்டு போனதுன்றது எல்லாம் சொல்றேன். அப்ப இது ஒரு சிந்தனை. அது மாதிரி சூரா ஆல இம்ரான்ல ஆனா அல்லைலி, இந்த சிவப்பட போட்டிக்கு இரவு நேரங்களில் அல்லாஹ் சொல்லல நல்ல மனிதர்கள் யாருன்னா அல்லாஹ் சொல்ல வர்றது என்னன்னா இரவு நேரங்களில் என்று சொல்றதுலேருந்து ஒழுக்க தொழுவிட்டு படுக்கிறவங்கள். அது ஒத்தரை இஹ்சான் என்ற தரத்தை அடையணும்னா குழுவில் வந்தீங்க. ஆனா அல்லை இரவுல பல நேரங்கள்ல அவங்க எழுப்பி தொழுவாங்க.
பல நேரங்கள்ல எலும்பி தொழுவாங்க, தொழுவிட்டு தூங்குவாங்க, பிறகு 2 மணி நேரத்துக்கு பிறகு எலும்பி தொழுவாங்க, பிறகு ஃபஜ்ரை கிட்டவாங்க எலும்பி இன்னும் 3 ரக்காத் தொழுவாங்க. இப்படி எந்த அளவுக்கு ஒருத்தர் இந்த இரவு நேரத்தை பயன்படுத்தி அந்த உச்சத்தை அடைய விரும்புகிறாரோ அவர் இன்சான் என்ற தரத்தை அடைய. அடுத்தது நாங்க பார்க்கிற இன்னும் ஒரு சிந்தனை, 3வது, இதோட முடிச்சுக்கோங்க. வசனம், 1வது வசனம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஓடரா வந்தது. யாயுவல் முஸம்மில் குமில்லை எல்லா கலியா ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னது, மற்றவங்களுக்கு இல்லை கடமை. ஆனா அந்த சூறாவோட கடைசியில அல்லாஹ் சொல்றான், வதாயிபத்தும் மினல்லதீன மஅக, உங்களோட சேர்ந்து ஒரு குரூப்பும் தொழுதத்தை அல்லாஹ் அவதானிச்சான். பதிலீனங்களுக்கு விளங்குது சஹாபாக்களும் சேர்ந்து தொழுவிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். நானும் ரசூலுல்லாஹ்வோட இந்த வசனத்துக்கு உட்படவும்டா, தாய்பத்தும் மினல்லதீன மஅக, உங்களோடு ஈக்கிற ஒரு ஆளா நானும் ஆகணும்டா, சஹாபாக்கள் மாதிரி நானும் இரவுல ஏண்டமட்டம் அதிகமா நின்று வணங்கணும் என்ற சிந்தனையும் எனக்கு வரும். எங்கட தரம் இல்லையே சஹாபாக்கள தரம், அவங்க ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி தொழுதிப்பாங்க. ஆனாலும் நான் என்னால இயலுமான வர நான் நின்று வணங்கணும் என்ற சிந்தனை எங்களுக்கு இதன் உண்டாக வரும். ஒரு நிமிஷம் மீக்கு யார் சரி கொஞ்சம் சொல்றா ஏதாவது. அது அதான் இப்ப ஒவ்வொருத்தருக்கு அது வித்தியாசமாகும். சிலருக்கு போதேனும், அவருக்கு தஜ்வீத் தெரியாமை, அப்ப அவர் அவருடைய போதாமையில போடணும், நான் தஜ்வீதை இம்ப்ரூவ் பண்ணுவோம். அப்ப அதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் அவர் போடுவார். நான் இன்னால்கிட்ட போய் இத்தனை மாதத்துக்குள்ள தஜ்வீதை அழகா கற்றுக்கொள்வேன், 3 மாதத்துக்கு கொடுங்க, 3 மாதத்துக்கு பிறகு அவர் அதை பார்க்கணும் ஆக்ஷன் சரியா இந்த அவர் தன்னைத்தானே மானிட்டர் பண்ணி கொள்ளும். டீச்சர் நல்ல ஒரு உதாரணம் சொல்லுங்க. அது வித்தியாசமான அறிவிப்புகள் இருக்குது. ஒவ்வொன்று ஏதோ ஒரு சின்ன அளவு தான் இறங்கிக்கோணும். அப்ப அந்த இறங்கின குர்ஆனே ரசூலுல்லாஹ் குறைஞ்சது ஒரு 7-8 மணித்தியால நின்று வணங்கிக்கோணும் ரசூலுல்லாஹ்வோட தரத்துக்கு. அவுசித் அலைஹின்னா அறவாசை விட கூட அந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றேன்னா அல்லாவுக்கு ரசூலுல்லாஹ் பத்தி தெரிஞ்சுதானே சொல்றேன் ரசூலுல்லாஹ்வோட தரத்தை. அப்ப அவுசித் அலைஹின்னா அந்த அறவாசிக்கு மேல நிச்சயமா ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி கால்வீங்கோ மேல. அப்ப அவ்வளவு நேரம் ஒரு 7-8 மணித்தியாலம் தொழுகிறேன்டா, அண்டைக்கு இறங்கி இந்த சூறாக்களை திரும்ப திரும்ப ஓதிக்கணும், மெதுவா ஓதிக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலான்ல ஒவ்வொரு முறைப்பார், ஏற்கனவே அவர் தான் கொண்டு வந்த குர்ஆன். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு அப்படி ஒரு மீட்டல் தேவைப்படுதுன்னா நாங்க யாரு? இப்ப மிச்சம் பேர்ல ஒரு வீக்னஸ் இருக்கிற இப்படி சரி ஓதி முடிச்சோன்றது. அதை ஓதுறதுக்கு 10 நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு சொல்லியிருக்கிறதும் அது ஓதி முடிக்கணுன்றதுக்கு அல்ல, அவரை குர்ஆனுக்கு பக்கம் அவரை கொண்டு வந்து சேர்க்கிறது. அப்ப ஓதுறன்றது ஒரு முதல் பணியை உதவணும், அவர் கட்டாயம் ஓதத்தான் ஓடும். அதுக்கு அதோட அவரு ஒன்று ஓதி முடிச்சுட்டு இன்னும் ஒரு முறை ஓதணும், இன்னும் ஒரு முறை 3 முறை 5 முறை ஓதி முடிக்கணும்ன்ற சிந்தனையிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து, நாங்க அரபிகள் இல்லையே, அரபிகளுக்கு ஓதும் போது விலங்கு நாங்க ஒரு முறை ஓதிட்டு நான் இன்னின்ன சூறாக்கள் ஒரு 5 சூறாவை தெரிவு செஞ்சு அதோட தஃசீரை நான் படிக்கிறேன். அது ஒரு 2 சூறாவை நான் ததப்புர் செய்தேன்.
இந்த ஒவ்வொரு வசனத்தையும் அதுக்கு நியாயமான டைம் ஒன்று தேவை. ஒவ்வொரு வசனத்தையும் நான் ஏந்த நிலையோட ஒப்பிட்டு பார்க்கணும். அதான் ததப்புரல். அப்ப அப்படி வார நேரம் அவர் அறியாம 2 சொட்டு கண்ணீர் விழுந்தது வைங்க, அது நாளைக்கு மறுமையில அல்லாத அரசிட நிழலுக்கு அவரை கொண்டு போகும். அது சுவர்க்கத்துக்கு போறதுக்கு முந்தி கிடைச்சிடும் ஒரு பாக்கியம். தன்னை அறியாம யாரும் காணாம அவர் கண்ணீர் வருகிறா, அல்லாஹ் தன் அரசிட நிழல்ல அவருக்கு இடம் கொடுக்கிறார். குர்ஆன் எங்க கொண்டு போவோம்? 5 முறை எந்த உணர்வும் இல்லாம சும்மா விளப்பமும் இல்லாம ஓதுறதை விட அந்த ஒரு வசனமும் அவரது மறுமை வாழ்க்கையில தீர்மானிக்கிற ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? இப்ப அந்த அந்த பாரம்பரிய இந்த நடைமுறைகள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமா இன்னைக்கு தான் தெளிவான விளக்கங்கள் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் மாறோம்.